சீமான் ஐயா வணக்கம். இசைவாணி அம்மா உங்களுக்கும் வணக்கம். ஐயப்ப சாமி கோயிலுக்கு பெண்கள் போகக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது நியாயமான கேள்வி தான். ஆனால் பிரம்மச்சாரி கடைப்பிடிக்கிற இடத்துக்கு பெண்கள் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் கான்செப்டு. பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடித்தால் இறைவனை காணலாம், ஜோதி தரிசனம் காணலாம்னு ஐயப்ப சாமியினுடைய கான்செப்டு. அதாவது இந்து சனாதன தர்மத்தில் பெண்களை கண்கண்ட தெய்வம், பேசும் தெய்வம், பெரிய தெய்வம் அப்படின்னு தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குது. அதனால் பெண்களை மதிக்கிறதை பற்றி யாருமே எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டியதில்லை. அவ்வளோ அற்புதமான விஷயம் எல்லாமே பெண்கள் தான். அப்படி இருக்கப்போ பெண்கள் நாம் அங்கே போக வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா பிரம்மச்சாரியம் கிடைக்கிற இடத்துல குறிப்பிட்ட வயது பெண்கள் போச்சுன்னா அங்கே பிரம்மச்சாரியம்னு சொல்கிறது கெடும், அல்லது புனிதம் கெடு, அல்லது கற்பு கெடு அப்படிங்கிறத விஷயம். அதனால் அந்த டயத்தில் பிரம்மச்சாரியம் எங்கே கடைப்பிடிக்கிறாங்களோ அந்த இடத்துல பெண்கள் குறிப்பிட்ட வயது பெண்கள் போகாமல் இருக்கிறது நல்லதை ஒழிய வேறு ஒன்றுமே இல்லை. நாம தான் பெண்கள் கண்கண்ட தெய்வம்னு சொல்கிறதாச்சே, இதை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு? அங்கே இடத்துல அந்த பிரம்மச்சாரியம் கடைப்பிடிக்கிற இடத்துல போகக்கூடாது அப்படிங்கிறத கான்செப்டு. பிரம்மச்சாரியம் கெட்டு போச்சுன்னா கடவுளை காண முடியாது. அது பிரம்மச்சாரியம் வகையில் உணர்த்துறதா சாகா கல்வி. அது யாரெல்லாம் பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக கடவுள் தரிசனம் பண்ண முடியும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம், வேற ஒன்றும் எக்கச்சக்கமான கஷ்டம், யாருனாலும் முடியறதில்லை. முடிஞ்சவங்கள வள்ளலாரை போல, திருவள்ளுவர் போல இந்த மாதிரி பெரிய பெரிய ஞானிகள் அந்த மாதிரி போயிருக்காங்க. அது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அவன் ஏழையாக இருந்தாலும் பணக்காக இருந்தாலும் பிச்சைக்காரனாக இருந்தாலும் பெரிய உலகத்தில் பெரிய ஆளை போல ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும். விஷயத்தை தெரிஞ்சிட்டாலே போதும், நடக்கிறதுக்கு ஒரு ரெண்டாவது. அவ்வளோ அற்புதமான விஷயம். 100 வயசு ஆனால் கூட மிகப்பெரிய மாமன்னலை போல சந்தோஷமாக வாழலாம் விஷயம் தெரிஞ்சிட்டாலே. அப்படின்னா உண்மையான வழி எப்படி இருக்கும் அது யோசனை பண்ணி பாருங்க. உங்களை யாரும் போக வேண்டாம்னு சொல்லு, ஆனால் அந்த இடத்துக்கு பிரம்மச்சாரியத்தை கெடுக்கிற மாதிரி அது போகக்கூடாது அப்படிங்கிறது தான் கான்செப்டு. இது இயேசுநாதரே சொல்லியிருக்காரு. கற்பிழந்தவன் கடவுளை அடைய முடியாது அப்படின்னு இயேசுநாதரே சொல்லியிருக்காரு. கற்பிழந்தவன் என்ன? அந்த இடத்துல கற்பு கெடாமல் இருக்கணும்னா அந்த குறிப்பிட்ட வயசு பெண்ணு அதுக்கு போகக்கூடாது. பிரம்மச்சாரியம் கடைப்பிடிக்கிற இடத்துல போகக்கூடாது. அதுதான் கான்செப்டு. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அதை தப்பாக பேசாதீங்கன்னு உங்களுக்கு வேண்டுகோள் விடுங்க.